ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கால வேளையிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். நாம் ஒரு உயிரை உருவாக்க முடியாது, அல்லது ஒரு உயிரை படைக்கிற படைப்பாளிகளாய் நாம் இருக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே நம்மை உண்டாக்கினார், கர்த்தரே நம்மை உருவாக்கினார். இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? நாம் நம்முடைய தேவனை அறிந்து கொள்ள ஒரு அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஹீ கிரியேட்டட் யூ, அவர் உங்களை படைத்தார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை படைத்தவர் கர்த்தர், உங்களையும் என்னையும் படைத்தவர் கர்த்தர். அடுத்து வசனம் சொல்லுகிறது, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். நாம் அவருடைய ஜனங்கள், அவருடைய பிரஜைகளாக இருக்கிறோம். அவர் ராஜாவாக இருக்கிறார், நாம் அவருடைய பிரஜைகளாக இருக்கிறோம். அதற்கப்புறம் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். ஆடுகள் என்றைக்கும் தனியாக சர்வைவ் பண்ணவே முடியாது. மெய்ப்பன் இல்லாமல் ஆடுகள் எங்கும் தனிமையாக போயிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போக முடியாது. இங்கே தாவீது என்ன சொல்லுகிறான், இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? நம்முடைய தேவன் நமக்கு மெய்ப்பனாக இருக்கிறார், நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம், அதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கால வேளையில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் உங்கள் எஜமானனை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் மெய்ப்பனை அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் மெய்ப்பன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் நம்மை மேய்க்கிற நல்ல மெய்ப்பன். இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நம்முடைய ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பன். தாவீது ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் என் மெய்ப்பர், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன குறைவு இருந்தாலும் இந்த நல்ல மெய்ப்பனிடம் சொல்லுங்கள், அவர் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் மெய்ப்பன், நீர் எங்கள் ராஜா, நாங்கள் உமது ஜனங்கள், நாங்கள் உமது ஆடுகள். ஆண்டவரே, இன்றைக்கு கால வேளையில் யாராகிலும் குறைவுகளோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களின் குறைவுகளை நிறைவாக்குவீராக. நீர் நல்ல மெய்ப்பனாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையானவைகளை தந்து ஆண்டவரே நீர் நன்மையாய் நீர் மேய்க்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளால் தனியாக சர்வைவ் பண்ண முடியலைன்னு சொல்லி கவலைப்படுகிறதை கர்த்தர் நீர் பார்க்கிறீர். அவர்களுடைய சூழ்நிலையிலே கர்த்தர் நீர் கூட இருப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.